Swiss Beauty Hold Me Matte Liquid Lipsticks oda review in swatches thaan paakreenga and very pigmented and நிறைய பேர் வந்து இது ரொம்ப கேக்கியா இருக்கு பேட்சியா இருக்கு அப்படினுலாம் கமெண்ட் கொடுத்திருந்தீங்க என்னோட வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி ஸ்வாட்ச் வீடியோ போட்டுருக்கேன் பட் இப்போ இருக்கிற அந்த 7-8 ஷேட்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்வாட்ச் பண்ணி wear time and complete review போடுறேன் இப்போ and இது வந்து நம்ம two ways யூஸ் பண்ணலாங்க ஒன்னு வந்து கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணாம நம்ம டாட்டடா அப்ளை பண்ணியாங்கங்க and then நம்ம ஃபிங்கர் வச்சு வந்து அத ஸ்மட்ச் பண்ணீங்கனா உங்களுக்கு நேச்சுரல் பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் கிடைக்கும் ரொம்ப ஹெவியா இல்லாம லைட் ஃபினிஷ் கிடைக்கும் காட்றேன் பாருங்க இப்படி போட்டுட்டு ஒரு வாட்டி அப்படி பிரஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்துரும் and then இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும் உங்களுக்கு கேக்கியாவோ இல்ல வந்து ஹெவியாவோ இருக்காது and so நீங்க இப்படி அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலா நார்மல் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் பட் வந்து wear time உங்களுக்கு லாங்கா இருக்கும் and இது எல்லாமே வந்து transfer proof lipsticks தான் மேபி ஹெவி மேக்கப் வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் and second way நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்றது பட் எப்பவுமே liquid lipstick அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்குறது எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க ஏனா இது ரொம்பவே பிக்மெண்டடா இருக்கு நீங்க ஓவரா எடுத்து அப்ளை பண்ணீங்கனா ரொம்ப கேக்கியா பேட்சியா and பிக்மெண்ட் ஓவரா இருக்குறதால நல்லா இல்ல நம்ம லைட்டா அப்ளை பண்ணனும் and இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப போட்டு பிரஸ் பண்ண கூடாது சும்மா லைட்டா பண்ணிட்டு இந்த செட்டாவ கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே பிரஸ் பண்ணாதீங்க பிரஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கேக்கினஸ் எல்லாம் வருது அப்படியே கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் and இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இந்த Swiss Beauty Hold Me Matte Lipsticks அப்ளை பண்ணும்போது nude shades வெச்சிருந்தீங்க அப்படினா கட்டாயம் nude shades இப்படி அப்ளை பண்ணாதீங்க ஏனா அது வந்து இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகல ரொம்ப வந்து வாஷ்ட் அவுட் பண்ணுது அதாவது நம்மள விட வந்து அந்த ஷேட் வந்து டாமினேட் பண்ணுது சோ நம்ம ஃபேஸ்க்கு வந்து சூட் ஆகல நம்ம ஐ மீன் ஏன் ஸ்கின் டோனுக்கு வீட்டிஷ் ஸ்கின் டோனுக்கு அது சூட் ஆகல சோ இப்போ டார்க் பியூட்டிஸ் எல்லாம் போடிங்கனா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஆடா தெரியும் சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் லைட்டா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்மட்ச் பண்ணீங்கனா சூப்பரா இருக்கும் and lip linerோட மேட்ச் பண்ணி போடிங்கனா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க லைட் பீச்சி ஷேட்ஸ் லைட் பிங்க் ஷேட்ஸ் போடும்போது எப்பவுமே ஒரு டார்க் பிரவுன் லிப் லைனர் யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டாட் பண்ணிட்டு ஸ்மட்ச் பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபினிஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வாஷ்ட் அவுட்டா தெரியாது and லுக் கூட உங்களுக்கு அவுட்லைன்ல ஒரு கலர் and உள்ள ஒரு கலர் ரெண்டுமே ஸ்மட்ச் ஆகி பியூட்டிஃபுல்லான ஷேட் கிடைக்கும் சோ அத ஒரு டிப் நான் ஷேர் பண்ண நினைச்சது ஏனா இதுல வந்து நான் நிறைய நியூட் ஷேட்ஸ் வாட்ச் பண்ணிருந்தேன் ஒரு 3 to 4 ஷேட்ஸ் and எனக்கு அது வந்து சுத்தமா ஏண்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு பட் நான் ரிவ்யூ ஷேர் பண்ணனும்ன்றதுக்காக வாங்குனேன் so another thing Swiss Beauty ல நிறைய ஷேட்ஸ் இருக்கு Hold Me Matte lipstick rangeல பட் நிறைய பிங்க்ஸ் இருக்கு இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து they should have given lot of reds maroons browns purples இந்த மாதிரி கொடுத்திருக்கணும் பட் வந்து நிறைய லைட் ஷேட்ஸ் நிறைய இருக்கு and நிறைய வந்து பிங்க் ஷேட்ஸ் தான் இருக்கு பிங்க்லயே என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு obsessive pink gentle pink tickle me pink அந்த மாதிரி நிறைய பிங்க் இருக்கு இந்தியன் பிராண்ட்ன்றதால எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு சூட் ஆகுற மாதிரி டார்க் ஷேட்ஸ் and more of browns purples maroons இந்த மாதிரி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு என்னோட ஃபீலிங் அது என்னோட ஃபீட்பேக் பட் நிறைய பேர் என்னோட வீடியோஸ்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க அதனால தான் நான் இத மென்ஷன் பண்றேன் இது வந்து ஹெவிலி பிக்மெண்டட் பயங்கர பிக்மெண்டடா இருக்கு சோ நீங்க ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணனும் நிறைய யூஸ் பண்ணாதான் அந்த ஃப்ளேக்கினஸ் and ரொம்ப ஒரு மாதிரி ஒட்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நீங்க லைட்டா யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது லிப்ஸ் கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல and ஒட்ட கூட இல்ல பாருங்க அந்த ஸ்டிக்கினஸ் கூட இல்ல பட் நீங்க ஹெவியா அப்ளை பண்ணா அந்த ஸ்டிக்கினஸ் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி பிச்சு பிச்சுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் சோ 2 hours கழிச்சு நம்ம செக் பண்ணலாம் அதே மாதிரி end of the day சோ எவ்வளவு நேரம் எத்தனை hours இது நிக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி அப்ளை பண்ணி பார்த்தது வந்து ஒரு 5 to 6 hours எனக்கு ஸ்டே கொடுத்தது
பட் ப்ராப்பராக ரிவ்யூக்காக நான் திருப்பி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வில் சி எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ மணி நேரம் நிற்குது. அண்ட் எவ்ரி 2 hours நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சிப் ஆகுதா, அதாவது ஃபேட் ஆகுதா, நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லி. இப்போ டைம் வந்து 4:15 ஆகுது. நம்ம வந்து 2 hours ஒன்ஸ் செக் பண்ணால் எவ்வளோ நேரம் ஸ்டே ஆக போகுது. இப்போ டைம் 8:30 ஆகுது. நான் வந்து ஒரு சமோசா ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா டின்னரும் சாப்பிட்டுட்டேன். கையில் தான் சாப்பிட்டேன். பட் ஸ்டில் லிப்ஸ்டிக் வந்து அப்பர் லிப் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் லோவர் லிப்பில் இங்கே இந்த இன்னர் கார்னரில் கொஞ்சம் போயிருக்கு. கையில் தான் சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பிட்டும் இந்த அளவுக்கு இருக்குன்னா தட்ஸ் a good thing. It's 10:30 now. ஓகே. அண்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய ஹானஸ்ட் ரிவ்யூஸ் பார்க்கறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.